வணக்கம். இது உங்கள் தாத்தா ராமசுப்பு. உலக பொதுமறை திருக்குறளை நான் புரிந்து கொண்ட மட்டில் சிறு கதைகள் மூலம் சொல்லும் முயற்சி இது. தவறிருந்தால் திருத்தவும், பிடித்திருந்தால் ஆதரவளிக்கவும். மகிழன்பன் என்ற அரசன் செழிப்பான மாளிகை அறையில் அமர்ந்து தனது நாட்டின் எல்லைகளை விரிவுபடுத்துவது குறித்து தீவிரமாகச் சிந்தித்துக் கொண்டிருக்கிறான். அவன் மிகுந்த வீரம் கொண்டவனாக இருந்தாலும் பிறரிடம் கடுமையாகப் பேசும் இயல்பு கொண்டவனாகக் காணப்படுகிறான். அரண்மனை தர்பார் மண்டபத்தில் மகிழன்பன் கம்பீரமாகத் தன் அரியணையில் அமர்ந்திருக்கிறான். முதுபெரும் அமைச்சர் நெடுஞ்சேரல் அரசு நிர்வாகம் மற்றும் வரவு செலவு குறித்த கணக்குகளை பணிவுடன் அரசனிடம் சமர்ப்பிக்கிறார். வரி வசூலில் சிறிதளவு தாமதம் ஏற்பட்டதை அறிந்து மகிழன்பன் கடும் கோபமடைந்து உரத்த குரலில் கத்துகிறான். அமைச்சரின் விளக்கத்தைக் கேட்க மறுத்து அவரிடம் கடுஞ்சொற்களை வீசி அவமதிக்கிறான். மன்னனின் எல்லை மீறிய கடுமையான பேச்சைக் கேட்டு நெடுஞ்சேரல் மிகுந்த மனவேதனை அடைகிறார். அரச சபையில் இருந்த மற்ற அதிகாரிகளும் மன்னனின் கடுமையான குணத்தைக் கண்டு அச்சத்துடன் தலைகுனிந்து நிற்கின்றனர். அரண்மனைத் தோட்டத்தில் உள்ள மலர்களைப் பறிக்க முயன்ற எளிய தோட்டப் பணியாளன் வேலன் என்பவரை அரண்மனைக் காவலர்கள் பிடித்து மன்னன் முன் நிறுத்துகிறார்கள். வேலன் நடுக்கத்துடன் மன்னிப்புக் கேட்கிறான். சிறிய தவறு செய்த வேலனுக்கு அரசன் மகிழன்பன் கடுமையான சிறைத் தண்டனையும் 10 கசையடிகளும் விதித்து முறைகடந்த தீர்ப்பை வழங்குகிறான். சபையினர் அனைவரும் இந்த அளவுக்கு மீறிய தண்டனையைக் கேட்டு அதிர்ச்சியில் உறைகின்றனர். அரண்மனைத் தளபதி கதிரவன் மன்னனின் இந்த முறைதவறிய தண்டனையை எண்ணித் தனியாக வருந்துகிறான். எளிய குற்றங்களுக்குக் கடுமையான தண்டனை வழங்குவது நாட்டின் ஒழுங்கைச் சீர்குலைக்கும் என்று அவன் கவலை கொள்கிறான். நெடுஞ்சேரல் அரசனிடம் தனிமையில் சென்று கடுமையான சொற்களையும் அளவுக்கு மீறிய தண்டனைகளையும் தவிர்க்குமாறு நயம்படக் கூறுகிறார். ஆனால் அரசன் மகிழன்பன் அமைச்சரின் நல்வார்த்தைகளை அலட்சியப்படுத்தி அவரை வெளியேற்றுகிறான். மன்னனின் கடுமையான சொல்லாலும் முறைகடந்த தண்டனைகளாலும் குடிமக்கள் மத்தியில் பெரும் அமைதியின்மையும் மனக்கசப்பும் பரவுகிறது. கடைவீதியில் கூடும் வணிகர்களும் பொதுமக்களும் அரசரின் அடக்குமுறையைப் பற்றித் தங்களுக்குள் பேசி வருந்துகின்றனர். அரண்மனையில் பணியாற்றும் சேவகர்களும் அதிகாரிகளும் மன்னனின் கடுமையான கோபத்திற்குப் பயந்து தங்களின் உண்மையான கருத்துக்களைக் கூறத் தயங்குகின்றனர். இதனால் அரண்மனை நிர்வாகத்தில் ஒரு மோனமான விரிசல் ஏற்படுகிறது. அண்டை நாட்டு மன்னன் ஒருவன் இந்த உள்நாட்டு அதிருப்தியைப் பயன்படுத்தி மகிழன்பனின் நாட்டின் மீது போர் தொடுக்க முடிவெடுத்துத் தனது படைகளை எல்லைக்கு அனுப்புகிறான். எல்லைக் காவல் வீரர்கள் இச்செய்தியை விரைந்து கொண்டு வருகின்றனர். எதிரிப் படைகள் எல்லைப் பகுதியை நெருங்கிவிட்ட செய்தி மகிழன்பனின் அவைக்கு வந்து சேர்கிறது. மகிழன்பன் போர் முரசு கொட்டி தனது படைகளைத் தயார்படுத்துமாறு தளபதி கதிரவனுக்கு உத்தரவிடுகிறான். போர்க்களத்திற்குப் புறப்படத் தயாரான படைகளிடம் உற்சாகமும் பற்றும் முற்றிலும் குறைந்து காணப்படுகிறது. மன்னனின் கடுமையான சொற்களால் காயமடைந்த வீரர்கள் மனப்பூர்வமாகப் போரிட விருப்பமின்றி நிற்கின்றனர். போர்க்களத்தில் இரு நாட்டுப் படைகளும் நேருக்கு நேர் மோதுகின்றன. மகிழன்பன் தனது வாளைச் சுழற்றித் தீவிரமாகப் போரிடுகிறான். ஆனால் அவனது படைவீரர்களிடம் ஒருமைப்பாடும் துணிவும் குறைவாகவே உள்ளது. அரசனின் கொடுங்கோல் குணத்தால் மனமுடைந்த தளபதியும் வீரர்களும் போரில் முழு வீரியத்தைக் காட்டாமல் பின்வாங்குகின்றனர். மகிழன்பன் தனது பெரும்படை இருந்தும் தனியாளாகப் போராடும் நிலைக்குத் தள்ளப்படுகிறான். எதிரிப் படைகள் மகிழன்பனை நாலாபுறமும் சூழ்ந்து அவனை நிலைகுலையச் செய்கின்றன. போரின் முடிவில் மகிழன்பன் படுகாயமடைந்து தரையில் வீழ்கிறான். சிறைப்பிடிக்கப்பட்ட மகிழன்பன் போர்க்களத்தின் ஒரு ஓரத்தில் தனிமையில் அமர்ந்து தன் தோல்விக்கான காரணத்தை எண்ணிப் பார்க்கிறான். தனது கடுமையான பேச்சும் முறையற்ற தண்டனைகளுமே வீரர்களின் நம்பிக்கையை அழித்தது என்பதை அவன் உணர்கிறான். முதிய அமைச்சர் நெடுஞ்சேரல் அங்கு வந்து இரும்பைத் தேய்க்கும் அறம் போலக் கடுஞ்சொல்லும் முறைகடந்த தண்டனையும் அவனது வலிமையை அழித்துவிட்டது என்பதை நினைவூட்டுகிறார். மகிழன்பன் தன் தவறுகளை எண்ணிக் கண்கலங்கி வருந்துகிறான். எதிரி நாட்டு மன்னன் மகிழன்பனின் உண்மையான மனமாற்றத்தையும் வருத்தத்தையும் கண்டு உடன்படிக்கை செய்து கொண்டு அவனை விடுதலை செய்கிறான். மகிழன்பன் தனது அகந்தையைக் கைவிட்டுப் பணிவுடன் தலைவணங்குகிறான். மகிழன்பன் மீண்டும் தனது அரண்மனைக்குத் திரும்பி குடிமக்களையும் அதிகாரிகளையும் இனிமையான சொற்களாலும் நீதியான முறையாலும் வழிநடத்தத் தொடங்குகிறான். அறவழியில் ஆட்சி புரியும் நல்ல அரசனாக அவன் மக்கள் மனதில் நிலைத்து நிற்கிறான். நாளை சந்திப்போம். இன்று விடைபெறுகிறேன். நன்றி.